மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பிப்ரவரி 24ஆம் தேதி அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பூத் கமிட்டி அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பிப்ரவரி 24இல் இபிஎஸ் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது பிப்ரவரி 24ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன விவகாரங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட போகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சலோமி. 2026 தேர்தலுக்காக அதிமுக முழு வீச்சில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 82 பேர் தலைமையிலான அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த மாவட்டங்களுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு சென்று ஆலோசனை நடத்தி அங்கு கட்சியினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்டவைகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தி அறிக்கையாக தலைமை கழகத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் வருகின்ற 24ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொறுப்பாளர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அந்த தொகுதியில் எம்மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதிமுகவினுடைய வெற்றி வியூகம் என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான அறிவுரைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்குமே சமீபமாக விளையாட்டு வீரர்கள் அணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் விளையாட்டு வீரர்கள், இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது, அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான விளையாட்டுகளில் இருக்கிறார்கள், அவர்களை கட்சியில் இணைப்பது எப்படி என்பதெல்லாம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனையும் அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 24ஆம் தேதியை பொறுத்த வரைக்குமே ஜெயலலிதா அவர்களுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பூத் கமிட்டி வாரியான இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.